காம்புகுல உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தோகமலைக்கோட்டை காம்புகுல பெரியவந்தை ஆலவட்ட குலகுரு ஜோதிசாவளமுத்து பெரியகவுடர் பேசுகிறேன். இந்த தொடர் 50வது தொடராக இன்று வெளிவருகின்றது. இந்த தொடருக்கு முக்கிய காரணகர்த்தாக இருக்கின்ற எங்களது இந்த சமுதாயத்தினுடைய கருத்துக்களை அனைத்தையும் தெளிவான முறையிலே எடுத்து கூறி வருகின்ற எங்களது அருமை அண்ணன் மேற்கு மாத்திரை வீட்டைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்க அவர்கள் இந்த தொடரினை சிறப்பான முறையில் எடுத்து சொல்லி வருகின்றார். அவருக்கு எங்களுடைய மேன்மையான ஆதரவுகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவையும் நீங்கள் தெரிவிப்பீர்களானால் இந்த தொடர் மிக சிறப்பான முறையிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்கள் 40 என்மர் இன்னும் இருக்கின்ற குல தெய்வங்கள் வழிபாடு செய்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற சூழ்நிலையிலே அகிலமெல்லாம் ஆங்காங்கே எழுந்து அருள் புரிகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய குலதெய்வங்கள் அனைத்தையும் பாதம் தொட்டு பணிந்து வணங்குகின்ற வாய்ப்பை இந்த நல்ல நேரத்திலே கொடுத்திருக்கின்ற சூழ்நிலையிலே அத்தெய்வங்களை எல்லாம் எந்தெந்த இடங்களிலிருந்து அனுக்கிரகம் புரிகிறதோ அந்தந்த திருக்கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ததை போல் இந்த நல்ல சூழ்நிலையிலே 48 எல்லா வகை மேன்மை பொருந்தி இருக்கின்ற குலங்களையும் சார்ந்திருக்கின்ற குலதெய்வங்கள் அத்தனையும் மனதார பூஜித்து அத்தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெற்று வாழ்வாங்கு வாழுகின்ற தோகமலை கோட்டையிலே சீரோடும் சிறப்போடும் வாழுகின்ற மகாசிரி ஆலவட்ட கவுண்டர் அவர்களுக்கும் அவர்களுக்கு இணையாக கோலோச்சுகின்ற பங்காளிகள் அவர்களுக்கும் இன்னும் அவர்களை தொடர்ந்து வாழ்வாங்கு வாழுகின்ற அத்தனை நன்மக்களுக்கும் பணிவான வணக்கத்தை பணிவன்புடனே தெரியப்படுத்தி இந்த காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய புராணத்தை 50வது வாரமாக சொல்ல வைத்திருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இந்த தமிழன் 0247 என்கின்ற தொடரை வெகு துல்லியமாக காணுகின்ற மக்களுக்கும் கேட்கின்ற மக்களுக்கும் ஒளிப்பதிவு செய்து தருகின்ற அதனுடைய உரிமையாளர் செல்வன் இளங்கோ பிரபு அவர்களுக்கும் மிக்க பணிவான வணக்கத்தினை சமர்ப்பித்து இந்த நல்லதொரு சூழ்நிலையிலே அத்தனை பேரும் அறிந்து அத்தனை பேரும் தெரிந்து அத்தனை பேரும் அறிந்தும் தெரிந்தும் நல்லதொரு சூழ்நிலையை தங்களுடைய தயாதிகளுக்கு உள்ளேயும் பிறந்த வீட்டு பெண்களுக்கும் புகுந்த வீட்டு பெண்களுக்கும் தங்களுடைய வாரிசுகளுக்கும் தெரியப்படுத்தி மகிழ்கின்ற அத்தனை குல மக்களுக்கும் நன்றியினை மிகுந்த பணிவோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நல்லதொரு நிலையாம், நல்லதொரு சூழ்நிலையாம், நல்லதொரு தகவலாம் காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய தொடர் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதை அத்தனை பேரும் கண்ணார கேட்டு காதார அத்தனை வகையான தகவலையும் தெரிந்து நாம் நல்ல நிலையினை எய்தலாம் என்று மனதிலே நல் ஆவல் பூண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் நான் இத்தொடருக்கு வருக 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 என இரு கரங்கூப்பி வரவேற்று நல்லதொரு தொடரை அத்தனை பேரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற தகவலை முன்னிறுத்துகிறோம். இந்த நல்ல நிலையிலே கடந்த வாரம் நாம் அத்தனை பேரும் தெரிந்து கொண்டிருக்கின்ற விஷயம், குருகுலத்திலே மாணவன் சென்று
எவ்வாறு அந்த பையன் கல்வியை கற்று மேன்மையாக திகழ்கிறான் என்கின்ற தகவலை அந்த மாணவனிடம் ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் அறிந்து அதை அங்கே கூடியிருக்கின்ற சபையோருக்கு விளக்கம் அளித்தார்கள். அந்த சபையிலே கூடியிருந்த 48 குல தலைவர்களும் இன்னும் அவர்களுடைய தயாதிகளும் அங்கே கூடியிருந்த இன்னும் பிற அத்தனை பேரும் நமது தலைவர் ஆளவட்ட கவுண்டர் கூறுவதே நம்மை இவ்வளவு வியப்பிலே ஆழ்த்துகிறது. அந்த குருகுலத்திலே பயின்ற மாணவனை அழைத்து நாம் அந்த பையன் எவ்வாறான கல்விகளை உள்ளே வைத்திருக்கிறார் என்கின்ற விவரத்தை தெரிந்து கொள்வோம் என்கின்ற ஆர்வத்திலே அந்த திருமுகம் கொண்டிருக்கின்ற மாணவனை அழைத்து அந்த குலகுரு என்பவரை அணுகி தகவலை தெரியப்படுத்த குலகுரு என்ன உத்தரவு கொடுக்கிறாரோ அதை வைத்தே இந்த குருகுலத்திலே கல்வியை போதித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குருவானவர் ஏற்பாடு செய்து அம்மாணவனை தன்னுடைய சீடனாக கருதி அவன் கற்றுக் கொடுத்த கல்வியையும் வித்தைகளையும் அந்த மக்களிடம் அங்கே கூடியிருக்கின்ற காமகுலத்தவரிடம் விவரிக்க கொள்கிறார். ஆக அதை கேட்டு அம்மாணவன் மன மகிழ்ச்சியுற்று குரு சொல்வதை கேட்டால் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அதற்கு குல தெய்வம் ஒத்துழைக்கும் என்கின்ற நல்ல தகவலை அந்த குருவின் வாயிலாக குருகுலத்திலே அறிந்ததனால் மிக்க மிக்க மகிழ்வு கொண்டு தங்களை பேணி வளர்த்த பெற்றோருக்கும் தங்களை எல்லா வகையிலேயும் பாதுகாக்கின்ற குலத்தினருக்கும் குல தெய்வத்திற்கும் படைத்த ஈசனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் தனக்கு என்னென்ன கல்விகள் குருவானவர் போதித்திருக்கிறாரோ அதை அந்த சபையின் முன்பாக அந்த சபையினரையும் படைத்த இறைவனையும் கற்றுக் கொடுத்த குருவையும் தனக்கான குலங்களுக்கான குல குருவையும் வணங்கி துதித்து மக்களையும் எல்லா வகையான ஜீவராசிகளையும் மனதிலே ஒருவாறாக நினைத்து அவர் பயின்ற கற்ற கல்வியை அந்த சபையினர் முன்பாக கூறுகிறார். அவ்வாறான சூழ்நிலையைத்தான் அடியேன் உங்களுக்கு இன்றைய நாளிலே கூற இறைவனிடம் அனுக்கிரகம் பெற்றிருப்பதாக அடியேன் உணர்கிறேன். இதிலே உண்மை முழுவதும் இருக்கிறதோ இல்லையோ இதை காமகுலத்தவராகிய நீங்கள்தான் உங்களுடைய தீவிரமான ஆய்வின் மூலமும் கல்வியின் மூலமும் உறுதிப்படுத்திக் கொள்ள உங்களை நான் அன்போடு பணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நல்லதொரு சூழ்நிலை எண்ணி குருவானவரிடம் கல்வியை பயின்ற மாணவர் அந்த சபையினரை பார்த்து கூறுகின்ற வகை, ஆண்டவருக்கு எல்லாம் வணக்கம், குல குருவுக்கும் வணக்கம், குருவுக்கும் வணக்கம், ஈன்ற பெற்றோருக்கும் வணக்கம், வளர்த்த உறவினருக்கும் வணக்கம், பாதுகாக்கின்ற சபையோர் அத்தனை பேருக்கும் வணக்கம், வாழ்வை அளிக்கின்ற தருணத்திலே இருக்கின்ற இவ்வுலகத்தினருக்கும் வணக்கம் என்று பணிந்து அத்தனையும் வணங்கி குருவிடம் கற்ற கல்வியை மனதிலே நான் தேக்கி வைத்திருந்தால் அது தேசத்திற்கு பயன்படாது என்பது கருதி நம்மையெல்லாம் படைத்த தெய்வமும் நம்மையெல்லாம் காக்கின்ற குலதெய்வங்களும் இந்த சபையறிய என்னை இந்த சபையிலே கூறுமாறு செய்திருப்பது கண்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற தகவலை கூறி குருவானவர் கூறிய வித்தையை, குருவானவர் கூறியுள்ள கல்வியை இவ்வுலகம் அறிந்து கொள்ள இன்றைய நாள் உதவட்டும் என்று நமது சமூக மக்களுக்கு நான் இந்த விஷயத்தை நான் என் மனமறிந்து தகவலை தெரியப்படுத்துகிறேன். ஆக இது கண்டு நீங்கள் அத்தனை பேரும்
ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் உங்களுடைய நிலையை மேம்படுத்திக் கொள்ள இறைவன் அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று இந்த சிறிய வயதிலேயும் மாணவனாகப்பட்ட நான் உங்களுக்கு அன்பான வார்த்தையாக முன்வைக்கிறேன் என்றவாறு இறை வணக்கத்தை எம்பெருமான் சிவபெருமான் சகல லோகங்களிலேயும் ஆட்சி புரிகின்ற முதலாம் அவன் கைலங்கிரி வாசன் கைலாய மலையோன் பார்வதிக்கு கணவனாக வாழ்ந்ததோடு அல்லாமல் காமாட்சிக்கும் கணவனாக மீனாட்சிக்கும் கணவனாக எல்லா வகை மேன்மையோடும் பெற்று உலக புகழை தன்னுள்ளே வைத்திருக்கின்ற சிவபெருமானே போற்றி போற்றி 10 அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரத்திலே ஜனனித்து சகல இடங்களிலும் முதன்மையான பேறு பெற்றவர் என்கின்ற நிலையை பெற்று உலகமெல்லாம் ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற அந்த 10 அவதார புருஷன் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து, இன்னும் திருமாலை நினைத்து, மகாலட்சுமி நினைத்து, நான்முகனை நினைத்து, சரஸ்வதியை நினைத்து, விநாயகரை நினைத்து தன்னுடைய பூர்வ புண்ணியங்களை எல்லாம் கற்றிருக்கின்ற குருவானவர் அவர் பாதம் பணிந்து அவரிடம் கல்வி பெற்றதன் பயனாக இவ்வுலகையெல்லாம் முக்காலத்தையும் அறிய தந்திருக்கிறார். ஆக கடந்த காலத்திலே என்னென்ன நிகழ்ந்தது என்கின்ற கல்வியிலே நமக்கெல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இதிகாசம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தெளிவுற அவர் எனக்கு 2 ஆண்டு காலம் போதித்திருக்கிறார். அக்கல்வியே நாம் இன்னும் பல தலைமுறைகள் வாழ்வதற்கு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற தகவல் அதிலே இருக்கிறது என்கின்ற விஷயத்தை மெய்ப்பட நான் உங்கள் முன்பாக கூறுகிறேன். அதிலே தவறேதும் இருக்காது, பொய்யேதும் இருக்காது. ராமன் என்கின்ற மகா சக்கரவர்த்தி விண்ணிலே இருக்கின்ற அத்தனை லோகங்களிலேயும் என்னவெல்லாம் நிகழ்கிறது, என்னவெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, என்னவெல்லாம் நிகழப் போகிறது என்கின்ற ஞானத்தை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அவர் கண்ணிலே காணுகின்ற அத்தனை பொருளும் மெய்யாக இருக்க வேண்டும், நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், நன்மை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல தகவலையெல்லாம் அவர் மனதிலே திரட்டி அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்கின்ற தத்துவார்த்தத்தை குருவானவர் மிக மிக மேன்மையாக கூறியதை கேட்டு நான் அதை அவ்வாறே மனதிலே பதிய வைத்து இந்த சபையிலே உங்கள் முன்பாக கூறுகிறேன். ஆக அம்மாதிரியான தகவல் ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலே மார்கழி மாதத்திலே என்னவெல்லாம் அந்த 18 நாட்களாக நிகழ்ந்தது என்கின்ற விஷயத்தை அந்த தருமனுடைய வம்சாவளியினரையும் துரியோதனுடைய வம்சாவளியினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கிருஷ்ண பரமாத்மா என்னவெல்லாம் சேவைகள் செய்தார், என்னவெல்லாம் மேம்பாடடைய வைத்தார் என்கின்ற தகவலையும் மிக தெளிவாக ஓராண்டுக்கு மேலாக கூறி எம்மை புரிய வைத்து அந்த தகவலுக்குள்ளே என்னை வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள வைத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாது புராணங்களிலே 18 வகை புராணங்களையும் இதிகாசங்களைப் போல இந்த புராணங்களைப் போல இன்னும் வேதம் 4 இன்னும் இருக்கின்ற அத்தனை வகையான தெய்வீக வரலாறுகளையும் அவர் கூற கேட்டு நாங்கள் இறைவனுடைய லோகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வருகின்ற பாக்கியம் வேண்டுமென்று நான் மனதார அந்த குருவையும் இங்கே இருக்கின்ற சபையர்களையும் நம்மை படைத்த இறைவனையும் வேண்டுவதாக என் மனதுக்குள்ளே பேராசைப்படுகின்றேன் என்கின்ற தகவலை கூறி அத்தோடு நம்முடைய காமுகுலத்தவருடைய வரலாறையும் கூறியிருக்கிறார். ஆக கைலாய மலையிலே துவாபர யுகத்திலே தோன்றி தரையிலே வந்து நாம் மனிதனாக மாறி நாம் திருமணமெல்லாம் செய்து அதன் பிறகாக பூலோகத்திலே நாம் தொடர்ச்சியாக இந்த கலியுகம் நிறைவடைகின்ற வருஷம் வரையும் நாம் வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்ற தகவலை அவர் அச்சிட்டு கூறியதை போல் வகுத்து கூறியிருக்கிறார். ஆக
கைலாய மலையிலே 20 ஆண்டுகள், கைலாய மலைக்கு கீழாக திருமணத்துக்கு முன்பாக 15 ஆண்டுகள், அதன் பின்பாக காமபுரம் என்ற ஊரை அமைத்து யாதவ நாககணி பெண்களை 9 பேரை திருமணம் செய்து அவர்களை தெய்வமாக பாவித்து அதன் பிறகாக மீதம் இருக்கின்ற 39 பேருக்கும் திருமணம் செய்து உறவு முறை ஏற்படுத்தி சேமமாக வாழ்ந்து நாட்டிலே இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரையும் பேணி காக்க வேண்டும், கால்நடை காக்க வேண்டும் என்கின்ற தகவலை உரிமையாக கூறி அதன் பிறகாக நாம் அந்நியருடைய தொந்தரவின் காரணமாக இவ்விடத்தை விட்டு கங்கை நதிக்கும் யமுனை நதிக்கும் இடைப்பட்டு செல்ல வேண்டும் என்றும் அங்கே சில நடக்கக்கூடாத சங்கதிகள் நடந்ததனால் நீங்கள் அவ்விடத்தை விட்டு வேறு இடம் விந்திய சார்புரம் மலைக்கு கிழக்காக பீரார் செல்ல வேண்டும் என்றும் அவ்விடத்திலும் சரிப்பட்டு வர முடியாததாலே நீங்கள் வெணுகொண்டா கோல்கொண்டாவுக்கு போய் அதற்கும் தெற்காக நீங்கள் கிருஷ்ணா நதி பக்கம் நீங்கள் சிறந்ததொரு பட்டம் பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்றும் அதன் பிறகாக இந்த தேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பிறழ்வியங்கள் கண்டு மக்கள் ஆளுகின்ற முறைகள் கண்டு அந்த மக்களை பாதுகாக்க, அந்த விலங்குகளை பாதுகாக்க, இன்னும் பறவைகளை பாதுகாக்க, புவியை பாதுகாக்க, தெய்வ சன்னதிகளை பாதுகாக்க, குல தெய்வ வழிபாட்டை பாதுகாக்க, மக்களுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை பாதுகாக்க நீங்கள் இந்த கலியுகம் வர வைக்கும் நீங்கள் மிக சரியாக நேர்த்தியாக சென்றவிடமெல்லாம் சீரோடும் சிறப்போடும் இறை வழிபாடு செய்து யாகங்கள் பயின்று நல்ல கல்வியை பெற்று குருமார்களை பெற்று நல்ல மாரிசிகளை பெற்று மது அருந்தாமல், மாமிசம் உண்ணாமல், திருடாமல், கொலை செய்யாமல், களவு செய்யாமல், பொய் பேசாமல் உழைப்பது என்றே குறிக்கோளாக நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் என்கின்ற தத்துவார்த்தத்தை இந்த கலியுகம் முடியும் வரை அந்த குருவானவர் கூற கேட்டு நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயும் நாங்கள் உடம்புக்குள்ளேயும் உணர்வுபூர்வமாக நிறைய வைத்திருக்கின்றோம். நான் மட்டுமல்லாது என் உடன் பயின்ற மாணவர்களும் இவ்வாறே மிக சரியாக கற்றிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை உங்கள் முன்பாக நான் மிக மிக பணிவன்போடு தெரியப்படுத்துகின்றேன். ஆக நான் இதுவரை உங்களிடம் கூறியது குருவானவர் கூறியதை கேட்டே நான் கூறியிருக்கின்றேன். அது அல்லாது இறைவன் கொடுத்த அனுக்கிரகத்தினாலும் இங்கே கூடி இருக்கின்ற நீங்கள் செய்திருக்கின்ற ஆசீர்வாதத்தினாலும் கல்வியிலே நாங்கள் குருவை போற்றுகின்ற அளவுக்கு ஒரு சிறந்த மாணவராக தேர்வு பெற்றிருக்கிறோம். ஆக நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை எங்களை காட்டிலும் சிறப்பான கல்வியை குருகுலத்துக்கு அனுப்பி கற்க வைக்குமாறு, தேசத்தை கற்றுக்கொள்ளுமாறு, இன்னும் 14 உலகை கற்றுக்கொள்ளுமாறு, அத்தனை கிரகங்களை கற்றுக்கொள்ளுமாறு, பெற்றோரை கற்றுக்கொள்ளுமாறு, எல்லோருக்கும் பணிவிடை செய்ய கற்றுக்கொள்ளுமாறு, தமக்குள்ளே எந்தவித பாகுபாடும் வராது கற்றுக்கொள்ளுமாறு நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு இருக்க போற வாரிசை ஆங்காங்கே இருக்கின்ற குருகுலத்திற்கு அனுப்பி அங்கே பயின்று வர்ற மாணவரை சிறந்த மாணாக்கனாக கருதி அவர்களுக்கு அத்தனை மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து அவர்களை நீடூழி காலம் வாழ வைக்க வேண்டும். அதுதான் நம்மை படைத்திருக்கின்ற இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக குருவானவர் கூறியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கிறதிலே லட்சத்திலே ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் இந்த பொதுமக்களாகிய உங்களிடமும் ஆளவட்ட கவுண்டு தலைமையிலே அந்த குருவினுடைய முன்னிலையிலே கூறியிருக்கின்றேன். இன்னும் உங்களுக்கு ஏதேனும் அடுத்தடுத்து விளக்கங்கள் தேவைப்பட்டால் குருவை கேட்கலாம், அவருடைய அனுமதியோடு அடியேனையும் கேட்கலாம். இந்த மாணவனாகிய நான் உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இனிமேல் நாம் வாழுகின்ற வாழ்க்கை எல்லா மாணவரும், எல்லா குடும்பத்திலே பிறக்கின்ற அத்தனை மாணவியும் மாணவரும் கற்றே தீர வேண்டும். கல்வி கற்றல் மிக மிக முக்கியம். அதிலும் குலக்கல்வி, இறைக்கல்வி மிக 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 முக்கியம் என்கின்ற தகவலை நான் உங்கள் முன்பாக உங்கள் பாதம் தொட்டு பெரியவர்களாக இருக்கின்ற அத்தனை பேரையும் பூஜித்து இந்த தகவலை தெரியப்படுத்துகிறேன். இன்றைய நாளுக்கு இத்தகவல் போதும் தானே அப்படி என்று அந்த சபையறிய கேட்க அங்கே கூடியிருக்கின்ற சபையோர்கள் அத்தனை பேரும் மகிழ்ந்து எல்லா வகை மேன்மையும் இந்த குருவிடம் பயின்ற நீ பெறுவாயாக என்று வாழ்த்தி
நீ கூறியதைப் போல நாங்களும் எங்கள் குடும்பத்திலே பிறக்கின்ற ஏனைய குழந்தைகள் அத்தனை பேரையும் குருகுலத்திற்கு அனுப்பி அத்தனை வகையான கல்விகளையும் கற்க செய்கிறோம். இது நாங்கள் நம்மை படைத்த இறைவன் மீது சத்தியம், இந்த குலகுரு மீது சத்தியம் என்று சத்திய வாக்கை கூறி அன்றைய நாளை மகிழ்ச்சிக்கு உரியதாக ஆக்குகிறார்கள். ஆக இது கண்ட அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருப்பதோடு அங்கே தலைமை வைத்திருக்கின்ற இந்த குலகுரு அத்தனை பேர்த்தையும் மனதிற்குள்ளே பாராட்டி மகிழ்ந்து, கேட்டோமா நமது சமுதாய மக்களே, கேட்டோமா காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களே, நமது இனம் நமது குலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக குருகுலத்திற்கு அனுப்பி பயின்று வந்த மாணவர் கூறியிருக்கிறார். அது இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கூறியிருக்கிறது. ஆக நாம் இது இறைவன் வாக்காக எண்ணி இந்த குருவு என்ன கூறினாரோ அதை மாணவன் கூறுவதை நாம் கேட்டு மனம் மகிழ்ந்ததைப் போல ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிறக்கின்ற குழந்தை செல்வங்கள் மிக சிறப்பாக குழந்தை அனுப்பி பயின்று எல்லோருக்கும் சேவை செய்ய நாம் நமது குல தெய்வங்கள் அத்தனையும் மனதார வேண்டி இன்றைய நாளுக்கு நாம் மகிழ்வோடு விடைபெறுவோம் என்று மக்களிடம் கூற அத்தனை பேரும் மகிழ்வோடு தங்களுடைய இல்லங்களுக்கு செல்கிறார்கள். இந்த குருகுலத்திலே பயின்ற மாணவனும் மன மகிழ்ச்சியோடு தன்னுடைய பெற்றோரை வந்து அடைக்கிறார். ஆக இந்த ஒரு நல்ல தருணம் நமது குல மக்கள் எல்லாம் எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஆளவற்ற கவுண்டர் அவர்களும் குருவானவர் அவர்களும் அந்த குருவிடம் பயின்ற மாணவர் அவர்களும் அத்தனை பேரிடம் கலந்து ஆலோசித்ததைப் போல நமது குலத்திலே தோன்றி இருக்கின்ற அத்தனை பேரும் ஒவ்வொருவராக மொத்தமாக ஒன்றாக இருக்கும் பொழுது நமது குல வளர்ச்சி, குலத்திலே பிறந்திருக்கின்ற குழந்தைகள் வளர்ச்சி, சமூக ஒற்றுமை இதையெல்லாம் நீங்கள் பேணி காக்க குலக்கல்வி என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆக இதை கேட்கின்ற பார்க்கின்ற அத்தனை தயாதி மக்களும் இந்த காமகுலத்தவரும் அவரவர் குலதெய்வ கோவில்களிலே கூடும் பொழுது இந்த குல வரலாறு எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது, எங்கு தெரிந்து கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது என்கின்ற விஷயமெல்லாம் ஆர்வப்பட நேரிடும். அப்பொழுது உங்கள் குல கோவிலிலே யார் முதன்மையாக நீங்கள் நியமித்திருக்கிறீர்களோ அவர்களிடம் கலந்து பேசி குல கல்வி என்றால் என்ன, அந்த குலக்கல்விக்கான மூல ஆதாரம் எங்கே இருக்கிறது என்கின்ற விஷயத்தை கேட்கும் பொழுது அது ஆளவட்ட கவுண்டர் அவரிடம்தான் வாழ்வியல் பயணம் என்கின்ற தொடர் அடங்கிய புஸ்தகம் வெகு சிறப்பாக நேர்த்தியாக வைத்திருக்கிறார். அந்த புத்தகம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதி உஜிலியம்பாறை ஊராட்சி தோகமலை கோட்டை பெரிய மந்தையிலே ஆளவட்ட கவுண்டர் என்று சொல்லக்கூடிய தம்மக்க பீரகவுண்டர் திருக்கோயிலிலே நீங்கள் அந்த திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்டிருக்கின்ற இப்பொழுது ஆளவட்ட கவுண்டராய் காமகுலத்தவருக்கு பரிணாமம் செய்கின்ற மகாசிரி ஜோதி சவடமுத்து கவுண்டர் அவரிடமோ அவர்களிடம் இருக்கின்ற முதன்மை உதவியாளர்களிடமோ நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு இம்மாதிரியான குலகுரு கொடுத்த ஆளவட்ட கவுண்டர் கொடுத்த நூல் இருக்கிறதே அந்த நூலை நாங்கள் அத்தனை பேர் பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி கேட்டால் அவர்களும் கொடுக்க எப்பொழுதும் இறையருளால் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை அடியேனாகிய ஞான் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற மனதுக்குள்ளே ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் கூறி நல்லதொரு தகவலை மீண்டும் உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து எவ்வாறான நிலையெல்லாம் நாம் எய்துவோம், எவ்வாறான நல்ல நிலைகளை எல்லாம் நாம் எய்திருக்கிறோம் என்கின்ற வரலாறுகளை தெரிந்து கொள்ள அடுத்தடுத்து நாம் சந்திப்போம் என்ற தகவலை நல்ல முறையிலே கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.